இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. யாருங்க போன் பண்ணது? லக்கியோட அம்மா. எனக்கு என் லக்கி வேணும் லக்ஷ்மி, வேணும். ப்ளீஸ் என் லக்கி எனக்கு வாங்கி கொடுத்துரு, என் உயிரை காப்பாத்து. லக்கிய பார்க்க வந்திருக்கேன். என் பொண்ணு உங்ககிட்ட தான் இருக்காளாமே. அன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருந்ததுனால என் குழந்தைய நான் விட்டுட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என் பொண்ணு எனக்கு வேணும். ரொம்ப யோசிக்காத மித்ரா, முதல்ல போய் தூங்கு. நாளைக்கு அந்த பார்வதியோட கையில கால்ல விழுந்தாவது சரி, லக்கிய கூட்டிட்டு போகாம நான் தடுக்கிறேன். லக்கி நம்மளுடைய பொண்ணு மித்ரா, அவளை யாராலையும் நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. நான் தான் இருக்கேன் இல்லையா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் தூங்கு போ. என்ன மனிஷா, நீ இவ்வளவு தூரம் சொல்லியும் மித்ரா கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்ல? நாளைக்கு லக்கி போக போறான்ற வேதனையில இருக்கா ஆண்டி. நம்ம இப்ப ரொம்ப பேசினா அழுதுருவான் போல இருக்க ஆண்டி. ஊர்ல லக்ஷ்மிய கட்டி பிடிச்சு அழுதான்ல, அப்படி உன்னையும் கட்டி பிடிச்சு அழுவான். ஆறுதல் சொல்ற வாய்ப்பு உனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். அந்த சீன்லாம் நாளைக்கு ஆண்டி. நாளைக்கு லக்கிய போக விடாம லக்ஷ்மியால தடுக்க முடியாது. லக்கி பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் மித்ரா நெஞ்சு வெடிக்கிற மாதிரி அழுவான்ல, அப்போ நான் அவன் ஞாபகத்துக்கு வருவேன். லக்கிய பிரிக்கிறதும் நீதான், அப்புறம் மித்ராவுக்கு ஆறுதல் சொல்ல போறதும் நீதானா? அப்பதானே மித்ரா எனக்கு சொந்தமாவா? வாங்க.